ரசூல்லா இருதயத்தை வெளியில எடுத்து கழுவுனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு. சரி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அவங்களுடைய இதயத்தை யாரோ ஏறி உட்கார்ந்து பிளந்தார்கள்ங்கிற மாதிரி ஒரு செய்தி சில ஹதீஸ் நூல்களில் இருக்கிறது. ஆனா அது ஆதாரப்பூர்வமானது இல்லை. ஏன்? அந்த சம்பவத்தை பார்த்த யாருமே இல்லை. சிறு குழந்தையா இருக்கும்போது யார் போய் பார்த்தா? பிற்காலத்தில் வந்தவங்க அதை சொன்னதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இந்த மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடி இதயத்தை பிளந்து என்ன செஞ்சாங்க, கிளீன் பண்ணாங்கன்னு வரக்கூடிய ஹதீஸ் இருக்குல்ல, அது ஆதாரப்பூர்வமானதா இருக்கு. மேராஜ் நேரத்தில் உள்ளதுக்கு ஆதாரப்பூர்வமா இருக்குது. ஆனா அது தேவையானது எதுன்னு கேட்டா, இப்ப நம்ம விண்ணுலக பயணம் போறோம்னு வைங்க, அது என்ன வேகத்தில் போவோம்? அதுவும் போயிட்டு ஒளி வேகத்தில் போயிட்டு ஓடியாண்டாங்க. ஒரு சில வினாடிகளுக்குள்ள அவ்வளவு பெரிய தொலைவை கடந்துட்டு வந்துட்டாங்க. அந்த வேகத்தில் ஒருத்தர் மேல போறாந்தா இதயம் தெரிச்சு போயிடும். நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு போனா அவ்வளவு பெரிய வேகத்தில் பிரயாணம் செய்வதற்கு மலக்குகளுக்கு முடியும், மனிதனுக்கு முடியுமா? அப்ப மனிதனுக்கு முடியாதுன்னா அந்த இதயத்தில் ஒரு விதமான ஒரு செட்டிங் பண்ணணும், ஒரு வித்தியாசமான ஒரு செட்டிங் பண்ணாதான் அவங்கள அவ்வளவு வேகமா என்ன செய்ய முடியும், விண்ணுலகத்தை கூட்டிட்டு போக முடியும். அப்ப இந்த இதயத்தை மேராஜ் நேரத்தில் அறுத்து அவங்க அழைச்சிட்டு போனாங்க என்று சொல்வதும், அந்த விண்வெளி பயணத்தின் போது இதயமெல்லாம் சுருங்கிரும். சாதாரண விண்வெளி பயணத்துக்கு ராக்கெட்ல போறமே அதுக்கே சுருங்கிரும் சொன்னா, மேராஜ்ங்கிறது எத்தனை மடங்கு வேகத்தில் அவங்க போயிட்டு எத்தனை மடங்கு வேகத்தில் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா வெடிச்சு செதறி போயிடும், ஹார்ட் இல்லாம போயிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு அறிவியல் பூர்வமா சிந்திச்சு பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி ஒருவரை பிரயாணம் பண்ணி போறதா இருந்தா மனிதனுக்கு அது முடியாது. மனித செட்டிங்ல ஒரு சேஞ்ச் பண்ணா தான் என்ன செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக கூட அல்ல அதை செஞ்சிருக்கலாம். அந்த காரணம் சொல்லல. மேராஜில் அந்த இதயத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னு வர்றதை வச்சு பார்க்கும் பொழுது இதுக்கு இந்த மேராஜுக்கு தேவையானது. இதயத்துக்கு தான் பாதிக்கும். மேல போக நீங்க படியில ஏறினால மூச்சு இறைக்கும். ஹார்ட் அட்டாக் வந்த ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா, உயரமான ஒரு 4 மாடி ஏறினாங்கன்னு வைங்க, அவங்க அதுலயே ஆரம்பிச்சு சாதாரண படியில ஏறுறது அப்படின்னு சொன்னா விருண்டு சொல்லி 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துக்கு போனா என்ன கதிக்கு ஆகுறது? ஒண்ணுமே மிஞ்சி தேராது. அப்ப அதுக்கு தகுந்தவாறு ஜிப்ரீல் போயிருவார், அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்ப கூட்டிட்டு போற ஆள் இவரு போகணுமே. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாற்றம் செய்யணும் என்பது ஒரு அறிவியல் பூர்வமாக அதுக்கு ஆதாரமும் இருக்கிறது. அது கண்டிப்பா அது இறைவன் நாடுனா அது இல்லாம செய்ய முடியும். ஆனா இறைவன் எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட தானே செய்யறான். எல்லா நாடுனா ஒண்ணும் இல்லாம செய்ய முடியும்டாலும் எல்லாத்தையும் ஒரு காரண காரியத்தோட எல்லாம் செய்யறான். அதுக்காகவே நினைஞ்சிருக்கலாம் இந்த இதயத்தை பிரயாணத்துக்கு ஏற்றவாறு என்னமோ ஒரு செட்டிங் பண்ண எல்லாம் நாடி அதுக்கு அந்த பிரயாணத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருப்பான். வேற இடத்து போட்டு கழுவி சுத்தப்படுத்த என்ன இருக்குது அப்படின்னு புரிந்து கொண்டோம்னு சொன்னா என்ன இருக்காது, அதுல ஒரு குழப்பமும் வராது.